ஹாய் மிஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது எனக்கு ஒரு வாஞ்சாத் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். நம்ம சின்ன இன்ட்ரடக்ஷனோட நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்களும் டேவும் ரிலேட்டிவ்ஸ் தான். உங்களோட அப்பாவோட அக்கா பையன் தான் நம்ம டே. உங்களுக்கு டேவை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். பட் லவ்வான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அத்தை பையன்றதுனால உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் டேக்கு அப்படி கிடையாது. நீங்கள் தான் உலகம்னே சொல்லலாம். உங்கள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப லவ் பண்ணுறான். ஸோ டே சொல்லி தான் உங்கள் வீட்லேயும் மேரேஜுக்கு பேச வந்திருப்பாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சொன்னதால் மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. அவ்வளோதான். ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் தான் நீங்கள் டேவை முழுசாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. டேவை ரொம்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஓகே, இந்த இன்ட்ரொடக்ஷனே போதும். நம்ம டேரக்டர் ஸ்டோரிக்குள்ள போகலாம். கமான் மாமா, வேக் அப். என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இட்ஸ் கெட்டிங் லேட். உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒயன், ஏன்டி என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுற? 1 வீக் தாண்டியா ஆகியிருக்கு. நான் 1 மந்த் லீவ் கேட்டிருக்கேன். புரிஞ்சுக்கோடி. நம்ம இன்னும் கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாமே. மாமா, முடியாது. என்ன நீங்கள் ப்ரொஃபஸர், நீங்கள் போய் இப்படிலாம் பேசலாமா? மாமா எழுந்துருங்க, எனக்கு டைம் ஆகிடுச்சு. முடியாது, நான் எங்கேயும் வரல. அவர் அகெயின் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகி, சரி ஓகே, உங்களுக்கு எவ்வளோ நாள் லீவ் வேணுமோ எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமுக்கு தான் போயிட்டீங்க. எங்கள் டே ஸ்டில் படுத்துட்டு தான் இருக்கான். நீங்கள் வெளியே வரீங்க, அவன் என்னமோ தூங்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே உங்களுக்கு செம்ம கடுப்பாகி, நான் இவ்வளோ சொல்லியும் நீங்கள் இப்படி தான் அடம் பிடிச்சிட்டு இருப்பீங்கள்ல. சின்ன பொண்ணு நானே காலேஜுக்கு ரெடியாகி கிளம்பிட்டேன். நீங்கள் ஏன் மாமா இப்படி அடம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அந்த டேக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மிரர் முன்னாடி நின்று தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. அப்போ டே வந்து உங்களை பேக்கப் பண்ணுறான். மாமா விதி என்ன? என் புரிஞ்சுக்கோடி, இன்னும் கொஞ்ச நாள் ப்ளீஸ். மேரேஜ் ஆகி 1 வீக் தாண்டி ஆகுது. எவனாச்சும் மேரேஜ் ஆகி 1 வீக்கில் வேலைக்கு போவானா? இல்லை ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி யாராச்சும் போவாங்களா? சொல்லுடி ப்ளீஸ் டி. இன்னும் கொஞ்ச நாள் லீவ் போட்டுக்கலாமே ப்ளீஸ். முடியாது மாமா, நீ ப்ரொஃபஸர், உனக்கு படிக்கணும், எக்ஸாம் எழுதணும்னு அவசியமே கிடையாது. பட் நான் அப்படி இல்லை, நான் ஸ்டூடெண்ட். நான் படித்தாதான் என்னால் எக்ஸாம் எழுத முடியும். நெக்ஸ்ட் மந்த் செமஸ்டரை வச்சுட்டு நான் உன் கூட எப்படி மாமா வீட்டில் இருக்க முடியும்? உனக்கு அது புரியுதா இல்லையா? நீ வேணால் வராமல் இங்கே எத்தனை நாள் வேணாலும் இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போக பார்க்குறீங்க. டே உங்களை விட்டாமல் டைட்டாக ஹேக் பண்ணுறான். மாமா, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்திருக்கேன், என்னை தொந்தரவு பண்ணாமல் என்னை விடு. அதான் வரலன்னு சொல்லிட்டல, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். டேவோட கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. டேக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இதே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் உங்களோட லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட தான் உட்காறீங்க. அப்போ தான் நம்ம டே கீழே வராரு. நீங்கள் அவரை பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, வரமாட்டேன்னு யாரோ சொன்னார், இப்போ ரெடியாகி வராரு. வேறு என்ன பண்ணுறது? அதான் என் பொண்டாட்டி இங்கே இல்லை, இங்கே நான் மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம்? நானும் வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள், மாமா இங்கே பாருடி, செம்ம டென்ஷனில் இருக்க, கடுப்பேற்றாமல் போயிடு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. டேவும் சாப்பிட்டுட்டு இருக்கான். நீங்கள் அப்பப்போ டேவை டீஸ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க. பட் எதுவுமே கண்டுக்காமல் அவங்க ஸ்டில் கோவமாக தான் இருக்கான். அதாவது கோவமாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணுறான். இப்படியே 2 பேருமே காலேஜுக்கும் கிளம்பிட்டீங்க. நீங்கள் மேரேஜ் ஆகி 1 வீக் கழிச்சு இப்போ தான் வரீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களை பார்த்ததுமே, ஹே வய்யன், வா வா வா, 1 வீக்காக நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமா? சீக்கிரம் வா சீக்கிரம் வா, என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட எல்லாமே சொல்லணும் அப்படின்னு உங்களோட ஃப்ரெண்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறா. நீங்கள் அவளை வியடாக பார்க்குறீங்க. எதுக்குடி இப்போ என்ன அப்படி பார்க்குற? பின்ன என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே சொல்லணும்னு சொல்கிற? ஆமாடி, நம்ம ஆல்ரெடி இது எல்லாத்தையும் பேசி வச்சது தானே. ஸோ நீ என்கிட்ட சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்கிறா. அப்போ நீங்கள், ஏய் அது அது நான் எப்பயோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அதுக்காக நீ இப்படியா கேட்ப? ஆமாம் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கீங்க. சொல்லுடி சொல்லுடின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்லாமல் சைலண்டாகவே இருக்கீங்க. ஒயன், இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா? ஏய், இதெல்லாம் சொல்கிற விஷயமாடி. ஆமாம், எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், நீ சொல்லு. அதெல்லாம் முடியாது, நான் சொல்ல மாட்டேன். வய்யன் ப்ளீஸ் சொல்றி. மெஹ்ரா, நீயாச்சும் சொல்லிடி இவகிட்ட சொல்ல சொல்லி. வய்யன், அவ தான் கேட்குறாள்ல, சொல்லி தான் தொலையேன். ஏய் என்னடி நீயும்? அவ தான் ஏதோ தெரியாமல் பேசுகிறானா, நீயுமா? இதெல்லாமே சொல்லுவாங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் தானே, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சொல்லிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்ட் ஜானு கேட்குறா. இங்கே பாரு, நான் சொல்ல மாட்டேன்.
அதெல்லாம் பர்சனல் ரீ. அத எப்படி சொல்ல முடியும்? ஆஹா! பர்சனல். இப்போ ஒண்ணா சேர்ந்து பிட்டு படம் பார்க்கும்போதெல்லாம் நல்லா இருந்ததோ? ஏய்! பின்ன என்ன? நீ இப்ப எனக்கு சொல்ற அவ்வளோதான். ஏய்! அந்த பிட்டு படத்துல என்ன பார்த்தியோ, அதுதான் எங்களுக்கும் நடந்தது. போதுமா? ஆ அது எங்களுக்கு தெரியும். நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அ அதுக்காக தான் நான் உன்கிட்ட கேட்குறேன். அப்படின்னு சொல்லி உங்க ஃப்ரெண்ட் உங்கள ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு எப்படிடாவது சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாரி எம்பாரஸிங்காவே இருக்கு. நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. அப்போ உங்களோட கிளாஸ் டியூட்டர் ஆன ஜிம்முன் தான் உள்ள வராரு. நீங்க, "அப்பா! நல்ல நேரத்துல என்ன காப்பாத்திட்டீங்க சார்" அப்படின்னு மனசுக்குள்ளே நெனச்சிட்டு இருக்கீங்க. ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே பின் ட்ராப் சைலண்ட்ல இருக்கணும். நான் அட்டெண்டன்ஸ் எடுக்க போறேன். யாராவது ஒருத்தர் அட்டெண்டன்ஸ் சொல்லனாலும் நான் கண்டிப்பா ஆப்சென்ட் போட்டுருவேன். அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டெண்டன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. இங்க உங்க ஃப்ரெண்ட் உங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் நீங்க சைலண்டாவே இருக்கீங்க. பிகாஸ் அட்டெண்டன்ஸ்ன்ற ஒரு பேர சொல்லி அவளுங்களும் சைலண்ட் ஆயிட்டாளுங்க. இப்போ உங்களோட பேர் வரும்போது, "பிரசன்ட் சார்" அப்படின்னு சொல்றீங்க. "ஹே வயன், ஃபைனலா நீ வந்துட்டியா?" வந்துட்டேன் சார்." சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் மத்த எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்றாரு. எங்க உங்களோட ஃப்ரெண்டு உன்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க "ஏய் கொஞ்ச நேரம் சைலன்ட்டா இருங்கடி ப்ளீஸ். ஜிமின் சார் கோவப்பட போறாரு." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஆனா, அவ சும்மாவே இல்லாம உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கா. அப்போ ஜிமின், "ஒயன் அங்க என்ன சவுண்டு?" சார் ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன டவுட்." "எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா?" ம். ஓகே சார். ஓகே. லிசன். அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அவன் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்றான். அப்போ ஜிம்மனோட கிளாஸ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி, அ "எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பார்க்" அப்படின்னு ஒரு வாய்ஸ். அந்த வாய்ஸ கேட்டதும் உங்க ஃபேஸ் ஃபுல்லா ஸ்மைல். நீங்க அப்படியே என்ட்ரன்ஸ தான் பார்க்குறீங்க. அங்க தான் டே நின்னுட்டுருக்காரு. நீங்க அவர பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க. அவர் உங்கள பார்த்து சிரிச்சுட்டு, ஜிம்மன் கூட பேச ஸ்டார்ட் பண்றாரு. "ம். இங்க என்ன பண்ற?" "அதுவா மச்சான், நீ சாப்பிட்டியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன்." "டே இது கிளாஸ்." ம். அது இல்ல ப்ரொஃபசர் பார்க். நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். மிஸ்டர் கிம், நான் முக்கியமான கிளாஸ்ல இருக்கேன். ம். நான் இப்போ சாப்பிட்டேனா இல்லையான்றது ரொம்ப அவசியமா? ம். கொஞ்சம் போறீங்களா? நான் அப்புறமா வந்து சாப்பிட்டேனா இல்லையான்றத சொல்றேன். ஜமுனா, கொஞ்ச நேரம்டா. பையன மட்டும் பார்த்து பேசிட்டு போயிட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. கிளம்பு. அப்படின்னு ஜிமின் பல்ல கடிச்சிட்டு சொல்றான். டேய் ப்ளீஸ்டா கொஞ்ச நேரம் உன் கூட பேசுகிற மாதிரியாவது அவளை பார்த்துட்டு போயிடுறேனே. டேய் சொன்ன கேள். எனக்கு முக்கியமான கிளாஸ் இருக்குது. டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போ. ஓகே ஃபைன். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் அங்கேருந்து கிளம்பிட்டான். அப்போ உங்களோட ஃப்ரெண்டு, என்னடி ம் உன்னை பார்க்கவே ஏதோ ரீசன் சொல்லிட்டு இங்கே வந்திருக்காரு போல். ஆமாம், என்னை பார்க்க வராமல் இருப்பாரா என்ன? அவரோட கிளாஸ் இன்னைக்கு ஈவினிங் தான். அதனால தான் என்னை பார்க்க வந்திருப்பார் போல். ஐயோ என்ன இது ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற மாதிரி சீன் எல்லாம் போடுறீங்க. ம். இவ்வளோ நாள் அவரோட தானடி இருந்தேன். இப்போ வீட்டுக்கு போனாலும் அவர் கூட தான் இருக்க போற. அப்புறம் என்ன? ம். ஏய் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. அவரு காலேஜுக்கு வரதுக்கே எவ்வளோ கஷ்டப்பட்டாரு தெரியுமா? நான் தான் அவர ஃபோர்ஸ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்தேன். இருக்காதா? கல்யாணம் ஆன ஒரு வாரத்திலே யாராவது இப்படி கூட்டிட்டு வருவாங்களா? ம். தெரியுதுல்ல. அப்புறம் என்ன? சைலண்டா இருங்க. ஜிம் சார் வந்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சைலண்ட் ஆயிட்டீங்க. இங்க ஜிம்முனும் லெசன் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒரு ஈவினிங் போல் இருக்கும். இப்போ தான் உங்களுக்கு டேவோட கிளாஸே. ஸோ எல்லாரையுமே லேபுக்கு வர சொல்லியிருப்பான். நீங்களும் லேபுக்கு போகிறீங்க. அப்போது டே ஸ்டடீஸ்ன்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். ஸோ எல்லாரையும் பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்கள. அதாவது கம்ப்யூட்டரில் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணாதவங்கள பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். எங்கே நீங்கள் மிஸ்டேக் பண்ணி உங்களே திட்டிடுவானோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பயத்திலே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ டே ஒவ்வொருத்தரையாக வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். எல்லாரையும் செக் பண்ணுற மாதிரி உங்ககிட்டயும் வந்து செக் பண்ணுறான். நீங்கள் நல்லா தான் பண்ணுறீங்க. அப்போ டே உங்களோட பேக்கில் டேப் பண்ணி கொடுத்து, "கீப் இட் அப் போயன், நல்லா பெர்ஃபார்ம் பண்ற." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட், "என்னடி எல்லார்கிட்டயும் அப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தாரு, கத்துனாரு. உன்கிட்ட மட்டும் வந்து சிரிச்சு பேசுறாரு." "ஏய் நான் ஒழுங்கா பண்ணேன். அதனால என்கிட்ட அப்படி சொன்னார்டி. இதில என்ன இருக்கு?" அதானே நீ போய் புருஷனை விட்டு குடுப்பியா? ச்சீ பொடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ ஒரு பொண்ணு டவுட்டுன்னு சொல்லி டேவ கூப்பிட்டு பேசிகிட்ருக்கா. நீங்களும் ம் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு நான் மாமாவ கூப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு, சார்." சொல்லுவாயன். எனக்கு ஒரு சின்ன டவுட் கொஞ்சம் கிளியர் பண்ணுறீங்களா?"
இதோ வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவருங்க கிட்ட வராரு. அப்போது என்ன டவுட் வையன்? இது கொஞ்சம் எப்படி வரும்னு சொல்லுங்க சார். நான் நெறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆனா நெறைய டைம் எரர்னே வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு எப்படி இத சரி பண்ணுறதுன்னு தெரியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஓகே ஒயன். அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்ன எரர்ன்றத செக் பண்ணிட்டுருக்காரு. அப்ப நீங்க மவுஸ் மேல உங்களோட கைய வச்சிருப்பீங்க. உங்களோட கை மேல கை வச்சு மவுஸ யூஸ் பண்ணிட்டுருக்காரு. உங்களுக்கெல்லாம் அவ்ளோ ஹாப்பி. பிகாஸ் உங்களுக்கு அவ்ளோ க்ளோஸா இருக்கான். உங்க ஈக்குவலுக்கு பெண்ட் ஆகி கம்ப்யூட்டர்ல பார்த்துக்கிட்டே மவுஸ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, உங்கள பேக்கப் பண்ண மாதிரி இருக்கு. நீங்க அப்படியே ஃபேஸ டர்ன் பண்ணி டிவிய தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டேக்கு நம்ம பொண்டாட்டி இப்போ கூட சைட் அடிக்கிறாடா! அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ். ஆனா அத எதுவுமே கண்டுக்காம, உள்ளேயே வச்சுக்கிட்டு வெளிய வந்து நார்மலா இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டு, அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ம். ஃபினிஷ் வயன். நான் இப்போ எப்படி பண்ணேன்னு பார்த்தல்ல? பார்த்தேன். சரி ஓகே. இதுக்கப்புறம் இதே மாதிரி நீ எக்ஸல ஓப்பன் பண்ணு ஓகேவா? ஆ ஓகே சார். அப்படின்னு சொல்றீங்க. அப்பட்டு சுத்தி முத்தி பார்க்குறான். யாராவது பார்க்குறாங்களான்னு. யாரும் பார்க்கலன்னதுமே யாருக்குமே கேட்காத மாதிரி உங்க சீக்ஸ்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ பொண்டாட்டி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போறான். உங்களுக்கு ஒரே ஹாப்பி தான். "ஐ லவ் யூ டூ மம்மா" அப்படின்னு பொறுமையா சொல்றீங்க. அவரு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து போறாரு. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. லேப் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு, நீங்க எல்லாரும் வெளியவும் வந்துட்டீங்க. அப்போ நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. "ஏய் மேஹ்ரா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்டி." "ம். என்ன விஷயம்?" "இல்ல, எப்பவும் ஜிம்னானாவ பார்க்க போறேன்ப்பான்னு சொல்லி ஓடி போயிடுவ. இன்னைக்கு என்ன? அவர பார்க்கவும் போல, அவர பத்தி எதுவும் பேசவும் இல்ல. என்னாச்சு? உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையா என்ன?" "அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி." "ஏய், பொய் சொல்லாத. ஏதோ பிரச்சனை இருக்கு. எனக்கு தெரியும். ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? எதுவா இருந்தாலும் சொல்றி. நான் போயிட்டு அண்ணாகிட்ட பேசுறேன்." "பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. எல்லாம் முடிஞ்சுது." "முடிஞ்சதுன்னா?" "புரியல. எத பத்தி சொல்ற?" "முடிஞ்சிருச்சு." "இத நான் எப்படி உனக்கு சொல்றது?" "அதுதான் முடிஞ்சிருச்சுன்னா, என்ன அர்த்தத்தில முடிஞ்சுச்சு? எது முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற?" "எங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு." "என்ன? மேகா, என்னடி சொல்ற? பிரேக்கப் ஆயிடுச்சா? என்ன பேசுற? அப்படி என்ன நடந்துச்சு பிரேக்கப் ஆகுற அளவுக்கு?" "இங்க பாரு வயன், அது முடிஞ்சு போன விஷயம். திரும்ப திரும்ப அத பத்தி பேசிட்டு இருக்காத. புரிஞ்சுதா? அத பத்தி பேச பேச எனக்கு டென்ஷன் தான் ஆகுது. ஸோ ப்ளீஸ் பேசாம சைலண்ட்டா இரு." "ஏய், என்ன பேசுற நீ? ஜிம்முனா நான் எப்படி பிரேக்கப்க்கு ஒத்துக்கிட்டாரு? நீ என்ன பண்ண?" "ஓ! இப்போ நான் தான் ஏதோ பண்ணேன்னு சொல்ற. உன் அண்ணன் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டார்ல?" "ஏய் நான் அப்படி கேட்கலடி. பிரேக்கப்க்கு ஒத்துக்கிட்டாருன்னா, அந்த அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு நான் கேட்குறேன். அவர் எதுவுமே உன்கிட்ட வந்து பேசலையான்னு கேட்குறேன்." "இங்க பாரு, நான் தான் அத பத்தி பேசாதன்னு சொல்லிட்டேன்ல. பிரேக்கப் பண்ணது பண்ணது தான். இதுக்கப்புறம் எதுவுமே பேச தேவையில்ல. என்ன விடு." அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போறா. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாம நீங்க ஜானுவ தான் பார்க்குறீங்க. "ஜானு, என்ன தாண்டி ஆச்சு? இவ ஏன் இப்படி பேசுறா? நான் மார்னிங்லேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். ஜிம்னானா ஃபேஸும் நார்மலா இல்ல. எப்பவும் கிளாஸ் டைம்ல இவர பார்ப்பாரு. அட்லீஸ்ட் அந்த கிளாஸ் முடியிற வரைக்குமாவது 10 தடவையாவது மெஹராவோட பேர கூப்பிடுவாரு. ஆனா இந்த டைம் அவர் அவள பார்க்கவும் இல்ல. அவரோட பேரையும் கூப்பிடல. இவ என்னன்னா இப்படி சொல்லிட்டு போறா? என்னடி ஆச்சு? ஜஸ்ட் 2, 3 வீக்ஸ் தாண்டி நான் வரல. அதுக்குள்ள பிரேக்கப் அளவுக்கு போயிடுச்சு. என்கிட்ட ஜிம்னானா கூட இத பத்தி பேசவே இல்ல. என்ன தாண்டி நடந்துச்சு?" "ஏய், நீ நெனைக்கிற மாதிரி எதுவுமே இல்லடி. இவ சும்மாவே வீம்புக்குன்னு அவர்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. பிரேக்கப்ன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கா. அப்படி என்னதான் நடந்துச்சு? ஜிம்முன்னா எப்படிடி பிரேக்கப்க்கு ஒத்துக்கிட்டாரு? ம். அவரு அவ்வளோ ஈஸியா லவ் பண்ற பொண்ண விட்டு குடுக்குற பெர்சன்லாம் கிடையாதே. எதுவா இருந்தாலும் போயிட்டு பேசி சார்ட் அவுட் பண்ண தானே பார்ப்பாரு. ஏய், அவரு எங்க பிரேக்கப்க்கு ஒத்துக்கிட்டாரு? அப்புறம் இவ எல்லாம் முடிஞ்சிச்சு பிரேக்கப்ன்னு சொல்றா? ஏய், இவ தாண்டி வீம்புக்குன்னே அவகிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவரே இவ மேல இருக்கிற கோவத்துல ஏதோ பண்ணிட்டு போன்னு சொல்லி விட்டுட்டாரு. அவரும் இத வந்து பேசல. அப்படி என்ன தாண்டி நடந்தது? ஒரு விஷயமும் இல்லடி. இவரு கிளாஸ்ல எல்லாருக்கும் முன்னாடி அவள திட்டிட்டாராம். அதுக்கு இவ்ளோ பெரிய இஷ்யூ. என்னதான் நடந்துச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லு. ஒயன், நீ மேரேஜ்க்காக லீவ் எடுத்திருந்தல்ல? ஆமா. அப்ப நானும் அவளும் கிளாஸ்ல இருந்தோம். அப்போ ஜிமன் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாரு. அவரு நெறைய டைம் வார்ன் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. பேசாத பேசாதன்னு சொல்லி.
ஆனால் இவ கேட்கவே இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே பாருங்க, நான் ரொம்ப பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். அகெயின் யாராச்சும் பேசுகிற சவுண்ட் எனக்கு கேட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக பனிஷ் பண்ணுவேன் சொல்லிட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்காக சொல்கிறேன். நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன், நான் கிளாஸ் எடுக்கும்போது யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் நான் சொல்கிறது காதிலே வாங்குறதில்ல. சரி, ஓகே, மற்ற கிளாஸில் தான் அப்படின்னா இப்போயும்மா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிளாஸ். இதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் அகெயின் எடுக்க மாட்டேன். நோட்ஸ் டவுட்ஸ்ன்னு யாருமே என்கிட்ட வந்து கேட்கவும் கூடாது. புரிஞ்சுதா? அகெயின் சொல்கிறேன், யாரும் பேசக்கூடாது. யாராக இருந்தாலும் நான் பனிஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெஹ்ராவை பார்த்தே சொல்கிறான். மெஹ்ரா எதுவுமே பேசாமல் சைலண்டாக இருக்கா. இப்படியே கொஞ்ச நேரம் போகுது. அப்போ ஜிம்மனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் மெஹ்ரா அப்படின்னு கத்துறாரு. மெஹ்ராக்கு அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டா. சார், உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கா பேசாதேன்னு. ஏன் நான் சொல்கிறது காதில் வாங்க மாட்டியா? சார், நாங்கள் நாங்கள் பேசல சார். நாங்கள் நாங்கள் லெசன் தான் கவனிச்சிட்டு இருந்தோம். ஓ, அப்படியா? அப்போ நான் போய் சொல்கிறேனா? அப்படி சொல்லலை சார். இங்கே வா சார், இங்கே வான்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ முன்னாடி போகிறான். அப்போது சரி, நான் லெசன் அடுத்ததை கவனிச்சுட்டு தானே இருந்தேன். ம், அப்போ நான் என்ன டாபிக் எடுத்துகிட்டு இருந்தேன்றத எக்ஸ்பிளைன் பண்ணு. அப்புறம் போர்டில் போய்ட்டு அந்த ஈக்குவேஷனை போய் எழுதுப்போ. சார், அது என்ன என்ன சார்? ஆ, நான் லெசன் அடுத்தது கவனிச்சுட்டு தானே இருந்தேன்னு சொன்னேன். இப்போ போய் எழுது. சார், அது வந்து போய் எழுதுன்னு சொன்னேன். சார், இப்போ எழுத முடியுமா முடியாதா? சாரி சார், நான் கவனிக்கல. கெட் அவுட் ஃப்ரம் மை கிளாஸ் அப்படின்னு கத்துறான். மேரா அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டா. என்ன பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா? வெளியே போ. சார், ஐம் சாரி. நான் சாரி சார். நான் உன்னை வெளியே போன்னு சொல்லி 5 நிமிஷம் ஆகுது. இன்னும் எதுக்கு இங்கே நின்றுட்டுருக்க? நீ சாரி சொல்கிறதுல ஒரு யூஸும் கிடையாது. வெளியே கிளம்பு. சார், அது வந்து இங்கே பாரு மெஹ்ரா, என்னை டென்ஷன் பண்ணாமல் இங்கேருந்து வெளியே போயிடுன்னு சொல்லிட்டேன். இப்போ நீ வெளியே போறியா இல்லை நான் வெளியே போட்டுமா? ம், ஃபைன் சார், ஃபைன், நானே போகிறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறா. ஆனால் ஜிம்மனுக்கு அதை பற்றிலாம் எந்த கவலையுமே இல்லை. அவன், இங்கே பாருங்க, இதுதான் லாஸ்ட் வார்னிங். இதுக்கப்புறம் யார்கிட்டயாவது இருந்து பேச்சு சவுண்ட் வந்துச்சு, என்னோட பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும் நான் சொல்லிட்டேன். நான் சொல்கிறது எல்லாருக்கும் புரிஞ்சுதா அப்படின்னு ஜிம்மன் கத்துனதும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் புரிஞ்சிச்சு சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இங்கே நீங்கள் படிக்கிறதுக்காக வரீங்க, கதை பேசுகிறதுக்கு இல்லை. அப்படி கதை பேசணுன்னா வீட்டில் உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஓயாமல் உட்காந்து பேசுங்க. ம், இல்லை ஃப்ரீ டைம் இருக்குது, லன்ச் டைம் இருக்குது, பிரேக் டைம் இருக்குது, அந்த டைம்லலாம் பேச வேண்டியது தானே. எதுக்கு கிளாஸ் டைமில் பேசணும்? இதுக்கப்புறம் யாராச்சும் பேசுனீங்கன்னு தெரிஞ்சுது, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் லெசன் எடுக்க அகைன் ஸ்டார்ட் பண்ணுறான். இங்கே மெஹராக்கெலாம் செம்மையாக அழுகையாக வருது அவன் பேசுனது எல்லாமே. அவன் அங்கே நிற்காம அங்கேருந்து வெளியே போயிடுறான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் போல் இருக்கும். ஜிம்மன் ஸ்டாஃப் ரூமில் தான் இருக்கான். ரொம்ப திட்டேனோ, பாவம், ரொம்ப அழுதுட்டா. பரவாயில்ல, ஒரு முறை அவளுக்கு பனிஷ் பண்ணாதான் இன்னொரு டைம் கிளாஸ் டைமில் பேசக்கூடாதுன்னு தெரியும். நானும் எவ்வளோதான் பொறுமையாக சொல்கிறது, ஆனால் கொஞ்சம் கூட கேட்கல. அப்படி என்ன அவளுக்கு திமிரு? கோச்சிக்கிட்டோம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போது மெஹ்ரா டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ரொம்ப கோவமாக உள்ள வரா. ஜிம்மனுக்கு மெஹ்ராவை அப்படி பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மெஹ்ரா, பேசாத நீ. என்ன நினச்சிட்ருக்கோம் மனசில்? ஆ, பேர் இவனா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, எல்லாருக்கும் முன்னாடி அப்படி திட்டுற? நீ இன்னும் வேற ஒருத்தரை திட்டல, நீ லவ் பண்ணுற பொண்ணு திட்டிகிட்ருக்க. உனக்கு கொஞ்சம் கூட ஹர்ட் ஆகலையா? ம், லவ் பண்ணுற பொண்ணு அத்தனை பேர் முன்னாடி திட்டுருமே, அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்? அதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சியா? எதுக்கு இப்போ நீ என்ன அப்படி திட்டின? ஆ, மெஹ்ரா, நான் உன் பேரை சொல்லாமல் நிறைய டைம் நீ பேசுகிறத நோட் பண்ணிட்டு தான் ஹோல் கிளாஸ்க்குமே சொல்கிற மாதிரி சொன்னேன். ஆனால் நீ கேட்காம அகெயின் அகெயின் பேசிக்கிட்டே இருந்தா நான் என்ன பண்ணுறது? ஆ, ஓ, அப்படியா? சரி, ஓகே, நீ எதுவுமே பண்ண தேவையில்ல. நான் தான் லூஸு.
நம்ம ஜிம்முன்னு தானே, நம்மள போய் என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு நினச்சேன்ல. நான் லூஸு தான் மேரா. அது கிளாஸ் கிளாஸ் வேறு, பர்சனல் பிளேஸ் வேறு. நான் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் டாபிக் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆ நான் உன் கூடவே இல்லை மேரா. ம் இப்போ எக்ஸாம்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவேன்? இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உனக்கு புரிஞ்சா தானே நீ எக்ஸாமுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஆனால் நீ கொஞ்சம் கூட மதிக்கல ஜிமன். போதும் சரியா? இன்னும் என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி சீன் போடாத. என் மேலே அக்கறை இருக்கிறவனா இருந்திருந்தா எல்லாருக்கும் முன்னாடி நான் அப்படி அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டேன். ஏதோ ஏதோ பண்ணாத தப்பை பண்ண மாதிரி பேசுகிற. ஆ எல்லாரும் தான் கிளாஸில் பேசுகிறாங்க, நான் மட்டுமா பேசுகிறேன்? நான் சொன்னது அவங்கள சைலண்ட் ஆகிட்டாங்க. ஓ, அப்போ நான் சைலண்ட் ஆகலை. ஆமாம், அதனால தானே உன்னை திட்டினேன். ம் ஓகே ஃபைன். நான் பேசிகிட்டு இருந்தேன், அதனால நான் திட்டினேன். அப்படி தானே? ஆமாம். இதுக்கப்புறம் நீ அகைன் கிளாஸில் பேசக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நான் திட்டினேன். ஓ, இதுக்கப்புறம் நான் உன் கிளாஸில் இருப்பேன்னு நீ நினச்சியா? ம் மேரா, என் மேலே இருக்க கோவத்தை நீ கிளாஸுக்கு ஸ்கிப் பண்ணாத. நான் பண்ணுவேன். எனக்கு உன்னை பார்க்கவே சுத்தமாக பிடிக்கல. இது வரைக்கும் என் அப்பா அம்மா கூட என்னை திட்டினது கிடையாது. நீ என்ன திட்டுற? ஆ ஓ, அப்போ நான் உனக்கு யாருமே இல்லையா? சொல்லுடி. அப்போ நான் உன்னை திட்டக்கூடாதா? திட்டலாம் ஜிமன், அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. நீ பர்சனலாக கூப்பிட்டு என்னை எவ்வளோ வேணாலும் திட்டு, அடி, என்ன வேணாலும் பண்ண நான் வாங்கிக்கிறேன். ஆனால் அத்தனை பேருக்கு முன்னாடி எனக்கு எவ்வளோ அசிங்கமாக இருந்துச்சு தெரியுமா? உன் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அது ஜஸ்ட் லைக் தட்னு எடுத்துகிட்டு போயிருந்திருப்பேன். ஆனால் என்னோட ஜிமன் மற்றவங்களுக்கு முன்னாடி என்னை ஹர்ட் பண்ணது என்னால் ஏற்றுக்க முடியல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? சரிடி, நான் பண்ணது தப்பு தான். ஆனால் நான் அது ஏதோ கோவத்தில் திட்டிட்டேன். சாரி. நீ சாரி சொல்ல தேவையில்ல. என்ன தப்பு பண்ணது நான் தானே. நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சரியா? இதுக்கப்புறம் என் கூட நீ பேசாத ஜிமன். எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல. எல்லாருக்கும் முன்னாடி என்ன அப்படியே திட்டல. கிளாஸ் என்ன எப்படி பார்த்துச்சு தெரியுமா? எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆச்சு தெரியுமா? என் கூட பேசாத ஜிமன். மேரா, என் மேலே இருக்க கோவத்தில் நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்க. ஆமாம், உன் மேலே இருக்க கோவத்தில் தான். நீ எனக்கு இப்போ தான் தெரியுது ஜிமன், நீ இப்படிப்பட்டவன்னு. நான் லூஸ் மாதிரி வயன் சொல்லதை கேட்டுட்டு நீ ரொம்ப நல்லவன் வல்லவன்ல நினச்சேன். ஆனால் உனக்குன்னு ஒன்று வரும்போது ஆப்போசிட்டில் யார் இருந்தாலும் உனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ நல்லவனாக பேர் எடுக்கணும், அதுதானே உனக்கு முக்கியம். ம் மேரா, நான் சொல்கிற பேசாத. இனி உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ என் கூட பேசாத சொல்லிட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். என்ன பிரேக்கப்பா? ஏய் வேண்டாம். நான் தான் கோவப்படணும் இந்த இடத்துல. நீ கோவமா படுறியா? ஆமாம், தப்பு உன் மேலே இருக்கு ஜிமன். ஓ, இப்போ என்ன பண்ணலான்னு சொல்கிற? உன் காலில் விழணுமா? நீ அதெல்லாம் பண்ண தேவையில்லை சரியா? பிரேக்கப் பண்ணிக்கலாம். எனக்கா அதை மட்டும் நீ பண்ணால் போதும். பிரேக்கப் தானே? ஓகே, கிளம்பு. ஓ, அவ்வளோ ஈஸியாக பிரேக்கப்னு சொல்லிட்ட? அப்போ என்ன வேறு எவ்வளோ ஊற்றி வச்சிட்டு இருக்கியா என்ன? ஜிம்மனுக்கு வந்து அடிக்க கை ஓங்குறான். ஆனால் எதுவுமே பேசாமல் அப்படியே கையை கீழே இறக்கிட்டு, என்ன அடிக்க அவ்வளோ வீராப்பா வந்த? அப்புறம் எது கையை இருக்குண்ணே? தப்பு உன் மேலே இருக்குன்னு நான் கரெக்டாக சொல்லிட்டேன்றதுனா இல்லையா? இங்கே பாரு மேரா, தேவையில்லாமல் பேசாத. இவ்வளோ சீப்பான கேரக்டரை நான் நினச்சிட்டல நீ. இப்போ நான் சொல்கிறேன், நீ எனக்கு வேண்டாம். இங்கேருந்து கிளம்பு. போகிறேன். அதுக்கு தான் இன்னொருத்தரை பார்த்து வச்சுருக்கேல்ல, எப்படா இவ போவா, அவ்வளோ கூட சேர்ந்து சுற்றலாம். அதுதானே நினச்சிட்டு இருந்தேன். நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்ப்பா. நீங்கள் தாராளமாக எவ்வளோ கூட வேணாலும் சுற்றுங்க. இட்ஸ் பிரேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இங்கெல்லாம் ஜிம்மனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அவன் அங்கே இருக்கிற டெஸ்கில் இருக்க எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டு உடைக்கிறான். என்னடி சொல்கிற? இந்த சின்ன விஷயத்துக்கா இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்குனாவ? அதை தாண்டி நானும் சொல்கிறேன். அவளே தான் சொன்னான், அவர் இடத்துல வேறு யாராவது இருந்திருந்தா அதை நான் பெருசாக எடுத்துகிட்டு இருந்திருக்க மாட்டேன்னு. அவளுக்கு திட்டினது பிரச்சனை இல்லை, யார் திட்டினதுன்றது தான் பிரச்சனை. அவள் என்ன பண்ணாலும் ஜிம் சார் அவளை திட்டமாட்டாருன்னு நினச்சிட்டு இருந்திருப்பா. சடனாக திட்டவும் மேடம்க்கு கோவம் பொத்திக்கிட்டு வந்துடுச்சு.
அதனால தான் அவள் பிரேக்கப் பண்ணிட்டா. இருந்தாலும் மெஹ்ரா பண்ணது ரொம்ப தப்புடி. ஜமுனா நான் பாவம். அவரை பற்றி முழுசா அவளுக்கு தெரியல இன்னும். ஓ! அப்படியா வயன்? அப்போ நீயும் என் மேல தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறல்ல? அப்படின்னு சொன்னதும் நீங்கள் டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே மெஹ்ரா நின்றுட்டுருக்கா. மெஹ்ரா நான் அப்படி சொல்லலை. வேற எப்படி சொன்ன? ஆ அதுதானே. நீ போய் உன் அண்ணாவை விட்டு கொடுத்து பேசுவியா? எப்போவுமே நான் தான் தப்பு இல்லை. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் தப்பு. நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது. ஆனால் என் பக்கம் இருந்து கொஞ்சம் யாராச்சும் யோசிச்சு பார்த்தீங்களா? ம் அவள் ஜிம்மன் சாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. நீ உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற. அவள் யார் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவா? மேரா சப்போர்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லடி. ஆனால் எதுக்காக சண்டை போடுறோன்றது இருக்குல்ல. அவர் அவர் எப்பவும் போல தானடி பேசினாரு. அதில் என்ன இருக்குது? இங்கே பாரு வையன், அந்த இடத்துல நீ இருந்து அங்கே டேசர் இருந்திருந்தா உனக்கு அது ஹர்ட் ஆகாமல் இருந்திருக்குமா? சொல்லுடி. மேரா நான் அப்படி சொல்ல வரல. அந்த இடத்துல தப்பு யார் பண்ணாலுமே தப்பு தான். ஜிம்முன் அண்ணா அவரோட ஒர்க்கை தானடி பண்ணார். நீ அவர் மேலே கோவப்படுறதுல என்னடி நியாயம்? நீயே கொஞ்சம் யோசி. இதுக்கு முன்னாடி ஜிம்முன் அண்ணா உன்னை எப்பயாச்சும் திட்டியிருப்பாரா? சொல்லு. நீ திட்டுறதையும் அடிக்கிறதையும் கோவமாக பேசுகிறதையும் அவர் எவ்வளோ கேட்டுக்கிட்டு இருந்திருக்காரு. அதுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா? இத்தனைக்கும் உன்னோட வயசில் எவ்வளோ பெரியவர். ஆனால் நீ சொல்கிறது எல்லாமே கேட்டுக்கிட்டாரு. பிகாஸ் அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணார். ஆனால் அவரை நீ இன்னுமே புரிஞ்சுக்கலையா? இப்போது நீன்றதுனால அவர் விட்டுட்டாருன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்க? மெஹராக்குனா ஒரு நியாயம், நமக்குன்னா ஒரு நியாயம். அப்படி மெஹராக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு காசிப்ஸ் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது உனக்கு புரியலையா? அதனால கூட ஜிம்னா உன்னை திட்டிருக்கலாம்ல. போதும் வையன், போதும். இங்கே பாருடி, நீ கோவத்தில் எது சரி எது தப்புன்னு புரிஞ்சிக்காமல் பேசுகிற. சரியா? நான் அண்ணனுக்கும் சப்போர்ட் பண்ணல, உனக்கும் சப்போர்ட் பண்ணல. நான் ஒரு ஃப்ரெண்டாகவும் ஒரு நார்மல் பர்சனாகவும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. கோவத்தில் எடுக்கிற முடிவு என்றைக்குமே நல்லதாக போனதா சரித்திரமே கிடையாதுடி. கொஞ்சம் நீ பொறுமையாக யோசி. நீ அண்ணா மேலே தப்பு இருக்குன்னு நீ நினச்சின்னா ஓகே, நான் அண்ணா கிட்ட சாரி கேட்க சொல்கிறேன். ஆனால் பிரேக்கப்லாம் வேணாண்டி. அவர் ரொம்ப பாவம். அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாரு. இப்போது உன்னை திட்டிதுன்னு நினச்சி அவர் சந்தோஷப்பட்டிருப்பாரு நீ நினைக்கிறியா? அவர் கண்டிப்பாக ஹர்ட் ஆகியிருப்பாருடி. எல்லாருக்கும் முன்னாடி உன்னை திட்டிட்டோன்னு அவருக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகி இருக்கும். ஹர்ட் ஆகாமலாம் இருந்திருக்காதுடி. நீ அவரை கோவப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்ததால் மட்டும்தான் அவர் இப்போ வரைக்கும் உங்ககிட்ட பேசாமல் இருக்கலாம். அதுக்காக அவர் உன்னை விட்டுட்டாருன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நீ போயிட்டு சாரி கேட்டு அவர்கிட்ட பேசினா கூட அவர் உங்ககிட்ட பேசுவாருடி. போடி ப்ளீஸ்டி, ப்ளீஸ். நீ எனக்காக பேச வேண்டாம். ஜிம்முன் அண்ணாக்காக பேசு. உனக்கு ஜிம்முனை பற்றி தெரியும்ல. அவர் எப்படி பட்டவர்ன்றதை யோசி. இவ்வளோ நாள் லவ் பண்ணும்போது அவர் உன்னை எப்படி டேக் கேர் பண்ணிக்கிட்டாருன்றதை பற்றி யோசி. அவர் கெட்டவர்லாம் இல்லடி. உண்மையை சொல்லணும்னா உன் இடத்துல இருந்திருந்தா எனக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்குமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லடி. நான் கோவப்பட்டிருக்க மாட்டேன். அவரோட ஒர்க் அவர் பார்க்குறாருன்னு நினச்சி தான் நான் விட்டுருப்பேன். ஸோ ப்ளீஸ், நான் சொல்கிறது உனக்கு கோவமாக கூட இருக்கலாண்டி. ஆனால் போய் பேசு ப்ளீஸ். எனக்கு ஜிம்முன் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும்டி. அதை விட எனக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். நீ ஜிம்முன் அண்ணா கூட லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அவர் மேலே இருக்கிற கோவத்தில் தப்பான முடிவு எதுவுமே எடுக்காதடி. உண்மையை சொல்லணுன்னா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதை நீ தான் காம்ப்ளிகேட் ஆகிட்டுருக்க. ப்ளீஸ்டி, எனக்காக போய் பேசு ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. இதுக்கு மேலேயும் நீ புரிஞ்சிக்கலன்னா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. அப்போது ஜானு, எங்கே பாரு மெஹரா, எனக்கு இந்த லவ் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. ஸோ நான் அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் பெரிய ஆளும் கிடையாது. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். வயன் சொன்ன மாதிரி
ஜிமன் சார் ரொம்ப நல்லவர். அவ்வளோ சீக்கிரம் அவரை யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டார். அப்படி ஹர்ட் பண்ணிட்டா யாருன்னு கூட பார்க்க மாட்டார். ஏன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கூட அவர் போய் சாரி கேட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு மனுஷன்தான் அவர். அந்த மாதிரி ஒருத்தரை இழந்துராத மெஹரா, நான் அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. எங்கள் மெஹராக்கு எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. அவள் பொறுமையாக ஒவ்வொன்றதான் யோசிச்சுட்ருக்கா. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் டேவும் காரில் போயிட்டுருக்கீங்க. என்னாச்சு பையன், எதுக்கு டல்லாகவே இருக்கா? ஏதாச்சும் ப்ராப்ளமா? ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. அப்புறம் ஏன் டல்லாக இருக்க? அது வந்து எனக்கும் மெஹராக்கும் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட். என்ன, ஃபர்ஸ்ட் டேவே வா? எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட்னா அது எங்களை பற்றி இல்லை. அப்புறம் ஜிமுன் அண்ணாக்கும் மெஹராக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. என்னடி சொல்கிற? ம் ஆமாம். ஜிமினி என்கிட்ட இதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலையே. அதுதான் எனக்கும் தெரியல. அவர் இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருக்காருன்னே எனக்கு தெரியல மாமா. அவர் ரொம்ப பாவம். சரி, என்ன நடந்துச்சு? பிரேக்கப் பார்க்குற அளவுக்கு அப்படி என்னடி நடந்துச்சு? மாமா, இது ஒரு விஷயமே இல்லை. ஆனால் இது ஒரு விஷயம்னு மெஹரா அவர்கிட்ட சண்டை போட்டு பிரேக்கப் வரைக்கும் போயிடுச்சு. அதான், அப்படி என்ன நடந்துச்சு? நீங்களும் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இவ்வளோதானா? இதுக்கா இவ்வளோ? ம் ஆமாம் மாமா. அதனால தான் அவள்கிட்ட நான் எடுத்து சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோ புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன். போயிட்டு ஜிம்னானா கிட்ட பேசுவா. சரி ஓகேடி, அதுக்கு நீயே மூஞ்சி தொங்க போட்டு உக்காந்துட்ருக்க? அதான் சொன்னேன்ல, நான் ஜிம்னானுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டேனாம்மா. அதனால மேடம் என் மேலே கோவமாக இருக்கா. என் கூட பேசவே இல்லை தெரியுமா? கமான் வையன், இதுக்கெல்லாமா சண்டை போடுவீங்க? நான் என்ன பண்ணட்டும்? அவ தான், உனக்கு தான் தெரியும்ல அவளுக்கு எவ்வளோ கோவம் வரும்னு சொல்லி. அதனால தான். சரி வீடு, நீ ஃபீல் பண்ணாத. அவள் ஜிம்முனை புரிஞ்சுக்கின மாதிரி உன்னையும் புரிஞ்சுப்பா. ஓகேப்பா? ம் சரி. சரி ஓகே. மேடம்க்கு என்ன வேணும் சாப்பிட? ம் என்ன அப்படியே டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுறீங்களா? நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் மெஹரா என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் மாமா எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். உனக்கு தான் தெரியும்ல, மெஹரா தான் என்னோடய சைல்டுஹுட்லேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான்னு. அவள் பேசாமல் இருக்கிறது எனக்கு ஹர்ட் ஆகும்ல. புரியுதுடி. சரி, நான் அவகிட்ட சொல்லி பேச சொல்கிறேன். இல்லை, அவளே வந்து என் கூட பேசட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். சரி, நீ இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு இரிட்டேட் ஆகுது. தயவு செய்து ஏதாச்சும் பேசு. சரி, நீ கோவப்படாத. ம் தெரியுதுல்ல? அப்போ மேடம், என்கிட்ட எப்பவும் போல் பேசுகிறீங்களா? சரி பேசுகிறேன். அப்படி சிரிக்கிறீங்க. ஸோ டேவும் ஹாப்பி ஆகிட்டாரு. ஸோ நீங்களும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நீங்களும் டேவோட அப்பா அம்மா கிட்ட பேசிகிட்ருக்கீங்க. அதாவது உங்களோட அத்தை மாமா கிட்ட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிட்டீங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்களும் டேவும் காலேஜுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. இங்கே மெஹரா சைடு வந்தா. இங்கே மெஹரா ரொம்ப சீக்கிரமாகவே ரெடியாகி காலேஜுக்கு வந்துட்டா ஜிமின் கிட்ட பேசணுன்றதுக்காக. காலேஜுக்கு வந்து பார்த்தா ஜிமின் இன்னும் வரவே இல்லை. ஸோ அவனுக்காக ஸ்டாஃப் ரூம் வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்போ ஜிமின் வரான். ஜிமினுக்கு மெஹராவை பார்த்ததுமே கோவம். அவன் எதுவுமே பேசாமல் உள்ளே போக பார்க்குறான். அப்போ அவன் ஜிமினோட கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். என்ன வேணும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசுகிறதுக்கு இருக்கு? அதான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டல, அப்புறம் என்ன? ஜிமின் ப்ளீஸ், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். கொஞ்சம் டைம் கொடுக்குறியா? ம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போகிறான். மெஹராவும் பின்னாடியே போகிறா. அவள் ஜிமினை பேக்கப் பண்ணி அலறா. என்னாச்சு? சாரி, நான் ஏதோ ஒரு கோவத்தில் உங்ககிட்ட அப்படி பேசிட்டேன். எனக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது, நான் தான் தப்பு. உன் இடத்துல யாராக இருந்தாலும் என்னை அப்படி தானே திட்டிருப்பாங்க. சாரி. சரி, ஃபஸ்ட் அலறதை நிறுத்து. இல்லை, நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த கோவத்தோடவே நான் பிரேக்கப் பண்ணது சீரியஸ் எடுத்திருந்தேன்னா நான் உன்னை என் லைஃப்லேயே மிஸ் பண்ணியிருந்திருப்பேன்ல. அப்போ ஜிமின் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். சாரி,
அப்போது அவளோட தம் ஃபிங்கரை வச்சு மெஹராவோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, இங்கே பாரு, இது நீ இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. புரிஞ்சுதா? எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லடி. நீ என்னை புரிஞ்சுக்காம பேசுறது தான் எனக்கு வருத்தமாக இருக்குது. இப்போ தான் நீ புரிஞ்சுக்கிட்டல்ல? ஓகே. அப்புறம் என்ன சொன்ன? நம்ம பிரிஞ்சிருப்போமா? ஏய், இதெல்லாம் ஒரு விஷயம்னு நினச்சிட்டு நான் உன்னை விட்டு அப்படியே போயிடுவேன்னு நினச்சியா? ம் இங்கே பாரு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்டி. லவ் பண்ணுறேன். உன்னை மட்டும் லவ் பண்ணுறேன். அது எப்படி உன்னை அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிட முடியும்? இதுதாண்டா சான்ஸ் கிடச்சிது, இவளை விட்டா போதும் அப்படின்னு நினச்சிட்டு போகிற ஆள் நினச்சியா நீ என்ன? என்ன நடந்தாலும் நான் உன்னை தாண்டி லவ் பண்ணுவேன். உன்னை தான் கல்யாணமும் பண்ணிப்பேன். எனக்கு வருத்தம் இருந்துச்சு. தப்பு உன் மேலே வச்சுக்கிட்டு நீ என்கிட்ட வந்து கத்துன. அதனால தான் தப்பு ரியலைஸ் பண்ணிவிட்டு நீ என்கிட்ட வருவேன்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ மேடமுக்கு 2 வீக்ஸ் எடுத்துக்கிச்சு என்கிட்ட வந்து பேச. அப்படி இல்லை. சாரி. சாரி நீயே வச்சுக்கோ. சுமன் ப்ளீஸ். அதான் என் மேலே கோவம் இல்லைன்னு சொல்லிட்டல்ல, அப்புறம் என் சாரி அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல? சாரி எல்லாம் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அப்புறம் அப்புறம் வேறு என்ன பண்ணணும்? வேறு என்ன பண்ணால் என்னோடய சாரி அக்செப்ட் பண்ணிப்பா? அதை நான் சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மு நான் டேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவனோட ஃபேஸை. அப்போ மேரா அவளோட லெக்ஸை ஹப் பண்ணி ஜிம்னோட சிக்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஜிம்னுக்கு சிரிப்பாக வருது. நான் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நீ கிஸ் பண்ணதும், ஹோ மை ஸ்வீட் ஹார்ட், நான் உன்னை மன்னிச்சிட்டேன், சாரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பேசுவேன்னு நினச்சியா? நெவர். அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிம்னோட சீக்ஸை அவளோட கையால் ஹோல்ட் பண்ணி அவனோட லிப்ஸில் டீப்பாக கிஸ் பண்ணுறான். ஜிம்னுக்கு இது தானே வேணும் அப்படின்ற மாதிரி மனசுலேயே நினச்சிக்கிட்டு அவனை கிஸ் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்போ தான் காலேஜுக்குள்ளே என்டர் ஆகியிருப்பீங்க. நீங்களும் டேவும் ஸ்டாஃப் ரூமுக்கு தான் வந்துட்டுருக்கீங்க. இங்கே வந்தால் இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. இவங்களோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறா, நீங்கள் டேவோட ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. என்னமோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கிஸ் பண்ணிக்கிட்டதை பார்த்ததே கிடையாதுன்ற மாதிரி சீனை போடுறீங்க 2 பேரும். அப்புறம் அவங்கள கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணி பார்த்தா நீங்கள் 2 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. மெஹராக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இங்கே நீங்கள் அண்ணா ஒரு வழியாக அவள் சமாதானம் ஆயிட்டாளா? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். டேய் நீ வேற நேற்று நைட்டெல்லாம் என்னை நிம்மதியாக கூட தூங்க விடல தெரியுமா? என்ன புலம்புறாடா கடவுளே! என் காதுலேருந்து ரத்தமே வந்திருக்கும். அந்த அளவுக்கு புலம்புனா தெரியுமா? மெஹராக்கும் அண்ணாவுக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. மெஹரா என்கிட்ட பேசல. மெஹரா என் மேலே கோவமாக இருக்கா. மெஹரா அண்ணாவை புரிஞ்சுக்கல அப்படின்னு உங்கள் 2 பேரை பற்றி மட்டும்தான்டா கவலைப்பட்டுட்டு இருந்தான். நைட்டு என்னால் எதுவுமே பண்ணக்கூட முடியல தெரியுமா அப்படின்னு டே சொல்கிறான். உங்களுக்கு ஐயோ இவர் கட்ட நேரத்தில் தான் இது எல்லாத்தையுமே சொல்லுவார், அதுவும் என் அண்ணா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து வந்துட்டீங்க. இங்கே டே வச்சு பண்ண நம்மள பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அப்படியே உங்களோட சைடு வந்தால் நீங்கள் மெஹரா ஜானுன்னு 3 பேர் உட்காந்துட்ருக்கீங்க. ஆனால் 3 பேருமே எதுவுமே பேசிக்கல. மெஹராக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது உங்களை திட்டிட்டன்றதுனால. கில்ட்டினஸ் உங்களை திட்டான்றதுனால இல்லை, உங்ககிட்ட பேசாமல் போனதுனால அவளுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஸோ அவள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கா. நீங்கள் இன்னுமா அவளுக்கு என் மேலே கோவம் போகலையா? என் அண்ணாவையே ஏற்றுக்கிட்டா, அப்புறம் ஏன் என்கிட்ட பேசாமல் இருக்கா? நான் என்ன பண்ணேன்? வேற என்கிட்ட பேசிடுடி. உங்ககிட்ட பேசாமல் என்னால் நிச்சயமாக இருக்க முடியாது. ப்ளீஸ் டி அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கீங்க. அப்போ அவள் டேர்ன் பண்ணி ஏன் ஐம் சாரி அப்படின்னு உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கு அவள் பண்ணதை பார்த்ததும். அவள் எப்போவுமே இவகிட்ட சாரின்னு கேட்டதே கிடையாது. ஆக்சுவலி அவளுக்கு நிறைய கோவம் வரும். யார்கிட்டையும் சாரின்னு சொல்ல மாட்டா. அதுக்கு பதில் போயிட்டு ஏதாச்சும் சாரின்னு பதில் வேறு ஏதாவது கொடுத்துருவா. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் உங்ககிட்ட சாரின்னு கேட்டதும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஷாக்டாக இருந்தாலும் ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருக்குது. அதுவும் அவள் சாரி கேட்டு உங்களை அழுதுகிட்டே ஹக் பண்ணது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது.
எதுக்கு மேடம் சாரிலாம் கேட்குறீங்க? எப்பவும் மேடம் வாயிலேருந்து சாரி வராதே! இப்ப என்ன சடனா சாரிலாம் கேட்குற? நான் பண்ணது தப்பு தான். ம் சாரி. பரவால்ல, பரவால்ல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நோ சாரி, நோ தேங்க்ஸ். சரி, ஓகே. நான் பண்ணது தப்பு தான். நான் என்ன ஏதுன்னே புரிஞ்சுக்காம, ஏதோ ஒரு முட்டாள்தனமான ஒரு கோவத்த வச்சுக்கிட்டு, நான் உன்கிட்ட சண்ட போட்டுட்டேன். உன் கூட பேசாம வேற இருந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. ம். பரவாயில்லடி, இருக்கட்டும். நீ தான, பரவாயில்ல விடு. ஆனா இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாமலாம் இருக்காத. என்ன கோவம் இருந்தாலும் என்ன திட்டு, அடி. ஆனா பேசாமலாம் இருக்காத, சரியா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ, நீங்களும் மெஹராவும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. இப்ப நீங்க, மெஹரா, ஜானு 3 பேரும் ரொம்ப ஹேப்பியா இருக்கீங்க. ஜாலியா பேசிக்கிட்டு, நீங்க மேரேஜுக்கு முன்னாடி, அதாவது மேரேஜ்க்கு லீவ் எடுத்திருப்பீங்களா? அப்போ வராம இருந்திருப்பீங்க. அத பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே தான் ஃபியூ டேஸ் போது. ஒன் ஃபைன் டே நீங்க உங்களோட கிளாஸ்ல தான் இருக்கீங்க. அப்போ உங்கள ப்ரொஃபசர்ட்டே கூப்பிட்டதா சொல்லி, உங்ககிட்ட வந்து ஒரு பெர்சன் சொல்லிட்டு போயிருந்திருப்பாங்க. ஆக்சுவலி நீங்க ஒரு கிளாஸ்ல தான் இருந்திருப்பீங்க. அப்போ அந்த ப்ரொஃபசரும், "சரி ஓகேம்மா, அப்ப என்னன்னு கேட்டுட்டு வந்துரு" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும், "சரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஸ்டாஃப் ரூமுக்கு தான் வரீங்க. ஸ்டாஃப் ரூம்ல யாருமே இல்ல. நீங்க உள்ள வந்த அடுத்த செகண்டே, டேய் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். "மம்மா என்ன பண்ற? பார்த்தா தெரியலையாடி? நான் லவ் பண்றேன்." இப்ப எதுக்கு என்ன இங்க வர சொன்ன? என்ன வேணும் உனக்கு? நீ தாண்டி வேணும். 2 ஹார்ஸ் ஆச்சு உன்ன பார்த்து. ஐயோ! ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இதுக்கு தான் சொன்னேன். இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலான்னு. ரொம்ப மிஸ் பண்றேன்டி உன்ன. அப்படின்னு சொல்லி உங்கள கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க அவர கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு, மம்மா என்ன பண்ற? இது காலேஜ், வீடு இல்ல. யாராச்சும் வந்துற போறாங்க மாமா. என்ன நீ விடு. ஏய், யாரும் வரமாட்டாங்க. இந்த டைம்ல எல்லாருக்குமே கிளாஸ் இருக்கும். அதனால தான் நான் உன்ன வர சொன்னேன். ஓ! அப்ப எனக்கு கிளாஸ் இருக்காதா? ஏன் மாமா இப்படி பண்ற? ஏய் ப்ளீஸ் டி. ஒரே ஒரு கிஸ். வா. ரொம்ப மிஸ் பண்றேன்டி. நீ என்ன மிஸ் பண்ணலையா? ம். நானும் தான் உன்ன மிஸ் பண்றேன். ஆனா அதுக்கு இது டைம் இல்ல. நம்ப வீட்டுக்கு போனா, அங்க ஒண்ணா தானே இருக்க போறோம். அப்புறம் என்ன மாமா? இங்க பாருடி. வீட்டுக்கு போற வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. வா. கொஞ்ச நேரம் என் கூட பேசிட்டு போ. இப்ப யாருமே வரமாட்டாங்க. வாடி. அம்மா உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறதுல எனக்கு டைம் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அவனோட சேர்ல உட்காந்துட்டு உங்கள அவன் லேப்லயே உட்கார வைக்கிறான். நீங்களும் அவன் பேக் ஹெட்ல ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டே அவனையே பார்க்குறீங்க. என்னடி? ம். என்ன அப்படி பார்க்குற? இவ்வளோ நேரம் யாரோ ஒருத்தர் போறேன் போறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன திங்குற மாதிரி பார்க்குறாங்களா? ம். வேற என்ன பண்றது? என் மாமா கூட இவ்வளோ க்ளோஸா உட்காரும்போது, அப்போ நான் அப்படி தானே பார்த்தாகணும். ம். சரி, என் மாமா உண்மையாவே என்ன ரொம்ப மிஸ் பண்ணுச்சா என்ன? என்னடி கேள்வி இது? ரொம்ப உன்னை பற்றி யோசிச்சாலே தோ கீழே இருக்கிறவன் என்னை பாடா படுத்துறான்டி. நான் என்னடி பண்ணுறது? உனக்கு ஃபீல் ஆகுதா இல்லையா? அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ம் அதனால தான் நான் கேட்டேன் இந்த கேள்வியே. ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க போல. ஆமாடி, ரொம்ப மிஸ் பண்ணுறேன். என்னை விட்டா இப்பயே ஒரு மேக்கப் செஷனே முடிச்சிருவேன்டி. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நான் மூடாக்கி இருக்கேன்டி. மாமா விளையாடாத. நம்ம காலேஜில் இருக்கோம். இதோ ஸ்டாஃப் ரூமில். எங்க கேமரா இல்லைன்ற ஒரு தைரியத்தில் இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா? அஃப்கோர்ஸ் பேபி. மாமா சரி அது விடு. யாராச்சும் வரத்துக்குள்ளே எனக்கு வேண்டியது நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி உங்கள் நெக்கெல்லாம் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் மாமா என்ன பண்ணுற மாமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. டேக்கு அது இன்னுமே மூடாக்குது. டேய் எப்பவுமே எப்போ உங்களை கிஸ் பண்ணாலும் அவனோட கை மொத்தமாக உங்கள் பாடி ஃபுல்லாக ரோம் ஆகும். ஸோ இப்பயும் அதே மாதிரி தான் இருக்குது. அப்போன்னு பார்த்து ஸ்டாஃப் ரூம் டோர் சடனாக ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் பதறி அடித்து எழுந்து நிற்கிறீங்க. அங்கே பார்த்தா ஜிம்மன். இப்போ தான் உங்களுக்கு போன உயிர் திரும்ப வந்த மாதிரி செம்மையாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. சார் நீங்களா? நான் ரொம்ப பயந்துட்டேன். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? அது இவர் கூப்பிட்டதா சொன்னாங்க சார். அதனால தான் நான் வந்தேன். கிளாஸ் டைமில் உனக்கு இங்கே என்ன வேலை? கூப்பிட்டா லன்ச் பிரேக்கில் வந்து பார்க்க முடியாதா? ம்.
இல்லை சார், இவர் தான் ஏதோ அர்ஜென்ட் ஒர்க் வந்தே ஆகணும்னு சொல்லி சொன்னதா சொன்னாங்க சார். ஓ! சரி. கேட்டுட்டியா? ம். இப்ப கிளம்பு. ஜமுனா, என்னதான் உனக்கு பிரச்சனை? என்ன கிளாஸ்லயும் பேச விடல. இங்க தான் யாருமே இல்லல்லடா. அப்புறம் என்ன? டேய், கொஞ்ச நேரம் வாய மூடு. ம். நான் உன்னை இங்கேருந்து போன்னு சொன்னேன் வயன். ஆம். போ போறேன் சார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போயிட்டீங்க. அப்புறம் ஒரு நிமிஷம். நீங்க போகறத அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு டர்ன் பண்ணி ஜிம்ன தான் பார்க்குறீங்க. இங்க பாரு. இதுக்கப்புறம் இவன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு, நீ இங்க இவன தனியா மீட் பண்ண வரக்கூடாது. அதுவும் யாரும் இல்லாம. புரிஞ்சுதா? ம். ஓகே சார். என்ன சார் சார்? அதான் இப்ப யாரும் இல்லல்ல. என்ன நீ அண்ணான்னே கூப்பிடலாம். சரிண்ணா. ம். போ. அப்படின்னு சொல்லிட்டான். நீங்களும் அங்கேருந்து வந்துட்டீங்க. இப்போட்டே என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? ஆ? இங்க தான் யாரும் இல்லல்ல. நான் உன் கூட பேசிட்டு இருக்கிறதுல இப்போ உனக்கு என்ன வந்துச்சு? டேய், சைலண்ட்டா இருந்துரு. இருக்கிற கடுப்புல ஏதாச்சும் சொல்லிட போறேன். இப்போ நான் என்ன தப்பா பண்ணிட்டேன்? நீ என்ன பண்ணல? ஆ? இப்போ இங்க நான் வந்ததுக்கு பதிலா வேற யாராவது வந்திருந்தா என்ன ஆகியிருக்கும்? அத பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? சிம்னா, இப்போ யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சதால தான். ஓ! அப்ப நான் எப்படி இங்க வந்தேன்? ஆ? சிம்மன், இங்க பாருடே. சும்மா வாயால இதை சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தா மட்டும் பத்தாது. புரிஞ்சுதா? செயல்லையும் காமிக்கணும். இங்க தான் மேரேஜ் ஆனது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இதை நீங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களே. இப்போ நீங்க இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சா நீங்க சீக்கிரட்டா மெயின்டைன் பண்றதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வீட்டில் அவளோட தானே இருக்கேன். அப்புறம் என்ன? சிமன், என்ன பேசுற? ஆ? அப்போ நான் என்ன இதை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக பண்ணுறேன்னு நினச்சியா? நான் அப்படி சொல்லலை. இது சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறதா இருந்தா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன். உனக்கு அது புரியுதா இல்லையா? என் மேலே நீ கோவப்படாதட்டி. ஜிம்னா நான் மேலே கோவப்படலை. பட் எனக்கு அவகிட்ட பேசணும்னு தோணுச்சுடா. அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரி என் ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற சான்ஸ் எனக்கு கிடைக்கலடா. மேரேஜ் ஆன 1 வீக்லேயே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டா. உன்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உனக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து நான் ஒய்யனை எவ்வளோ லவ் பண்ணேன்னு சொல்லி. நீ சொல்லு, லவ் பண்ண பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். ஆ? ஆனால் அந்த ஹாப்பினஸ் எனக்கு முழுசாக கிடைக்கிறதுக்கு முன்னாடி நானும் அவ்வளோ பிரிஞ்சிருக்கிற மாதிரி இருக்குடா. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ணுறேன். எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அதுக்காக தான்டா அவ கூட எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக 1 மந்த் நான் லீவ் கேட்டிருந்தேன். ஆனால் இவ ஒரே வாரத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டாடா. என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லு? டேய், அவளுக்கு வேணும்னா இது ஜஸ்ட் அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் எனக்கு அப்படி இல்லைல்ல. சொல்லுடா, நீ சொல்லுடா. மேராவை லவ் பண்ணுற. ம். சப்போஸ் உனக்கும் அவளுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு. இப்போது டைம் உன் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. நம்ம காலேஜுக்கு போகலான்னு அவங்க கூட்டிகிட்டு வந்துட்டானா உன்னால் அதை ஏற்றுக்க முடியுமா? சொல்லுடா. டேய், எனக்கு புரியுது டே நீ சொல்கிறது. சரியா? அதுக்குன்னு ஒரு நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நீங்கள் எல்லார்கிட்டையும் சொல்லிவிட்டு நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோயேன். ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்வாங்க. அப்படி இருந்தும் நிறைய பேர் இது காலேஜ்லேயுமா இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நினப்பாங்கடா. ஆனால் நீங்கள் யார்கிட்டையுமே உங்களுக்கு மேரேஜ் ஆனது சொல்லலை. ஓகே, இது நீங்கள் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது யாரும் இல்லாத டைம் ஒயன் ஸ்டாஃப் ரூமுக்கு வரது போகிறதுமா இருந்தால் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ம். அவள் நல்லா படிக்கிற பொண்ணுடா. அவளுக்கு இந்த மாதிரியெல்லாம் பேச்சு வாங்கணும்னு என்ன அவசியம் இருக்குது சொல்லு? இங்கே பாரு, நான் அவளுக்காக மட்டும் சொல்லலை. நீங்கள் ப்ரொஃபஸராக இருக்க, உன்னையும் யாரும் தப்பாக பேசக்கூடாதுன்றதுக்காக தான்டா சொல்கிறேன். ஸோ நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போ இதை சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினச்சிங்களோ அப்போவே நீங்கள் இது எல்லாத்தையும் ஓரக்கட்டி வைக்கணும். வீட்டில் உங்களுக்கு
பிடிச்ச மாதிரி நீங்க இருந்துக்கோங்க. நான் அங்க வந்து நீங்க இத பண்ணுங்க, பண்ணாதங்க அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன். பிகாஸ் அது உங்களோட வீடு, உங்களோட பிரைவசி, உங்களோட டைம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கீங்க. பட் இது அப்படி இல்ல. அதனால தான் நான் சொல்றேன். இங்க பாரு டே, உன்னோட கெரியருக்கும் எதுவும் ஆகக்கூடாது. ஒய்யனோட ஸ்டடீஸ்க்கும் எதுவும் ஆகக்கூடாது. இத நெனச்சு தானே நீங்க சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்றீங்க. ஸோ, அவளோட ஸ்டடீஸ் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும், நீயும் அவளும் இதுக்கப்புறம் தனியா மீட் பண்ணிக்கிறதோ, இந்த மாதிரி ரொமான்ஸ் பண்றது இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா? டேய் எதுவுமே பேசாம சைலண்ட்டா இருக்கான். புரிஞ்சுதா? நான் சொல்றது உனக்கு இப்போ கோவமாவோ, இல்ல தப்பாவோ இருக்கலாம். பட் நீ பொறுமையா யோசிச்சு பாரு. அதுக்கப்புறம் உனக்கு புரியும். சரி, இதுக்கப்புறம் நான் அவள தனியா கூப்பிட்டு பேசுறதெல்லாம் வச்சுக்க மாட்டேன். சரியா? ம். ஓகே. நான் சொல்றது தப்பாலாம் எடுத்துக்கலடா. எனக்கு புரியுது. நான் கொஞ்சம் ஏதோ புரியாம பண்ணிட்டேன். விடு. இதுக்கப்புறம் நான் என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். ம். சரி. அப்படின்னு சொல்லிட்டுருப்பான். ஸோ, அப்பலேருந்து உங்கள தனியா கூப்பிட்றதோ, பேசுறதோ, இந்த மாரி ரொமான்ஸ் பண்ணுறது, சில்மிஷம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. அவன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டான். எதுவா இருந்தாலும் வீட்ல போயிட்டு தான் உங்க கூட அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பானே தவிர்த்து, காலேஜ்ல அவன் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா தான் இருப்பான். ஆக்சுவலி உங்க எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஒயன் எதுக்கு ஜிமுன அண்ணன்னு சொல்றான்னு சொல்லிட்டு. அது என்னன்னா டே, ஜிமன், ஒயன் 3 பேருமே ரிலேட்டிவ்ஸ். உங்களோட அப்பாவோட கூட பொறந்தவங்க தான் ஜிம்மனோட அப்பாவும், டேவோட அம்மாவும். இப்ப புரியும்னு நெனைக்கிறேன். உங்களோட அத்தை பையன் தான் வந்து நம்மளோட டே. உங்களோட பெரியப்பா பையன் தான் வந்து நம்மளோட ஜிமன். ஸோ, ஜிமன் உங்களுக்கு அண்ணா மொற வரும். டே உங்களுக்கு வந்து ஒரு அத்தை பையன், மொறமாமன் மொற வரும்னு நெனைக்கிறேன். ஓகே. இதனால தான் நீங்க வந்து ஜிம்முன்னு அண்ணான்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே டேவோ, ஜிம்னோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டோரிக்குள்ள வருவோம். மத்த ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்றானோ, அதே மாதிரி தான் உங்ககிட்டயும் பிஹேவ் பண்ணுவான். நீங்க அவனோட ஒய்ஃப் அப்படின்றதே காமிச்சுக்க மாட்டான். உங்களுக்கும் பனிஷ்மென்ட் குடுப்பான். உங்களுக்கும் அசைன்மென்ட் குடுப்பான். நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணாலும், உங்களையும் எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது, உங்களுக்கு இம்போசிஷன் குடுக்குறது, டெஸ்ட்ல மார்க் கம்மியா வந்தா அதுக்கு திட்டுறதுன்னு, உங்ககிட்ட ரொம்பவே ஸ்ட்ரிக்ட்டா, கடுமையா தான் இருந்துப்பான். யாருக்குமே டவுட்டே வராது. நீங்க நிஜமாவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ன்னு யார்கிட்டயும் சொன்னா கூட உங்கள நம்ப மாட்டாங்க. பிகாஸ் டே உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் அப்படி. இப்படி தான் உங்களோட டேஸ்லாம் போயிருந்திருக்கும். ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் நீங்க உங்களோட ஃபைனல் இயர் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இப்ப லீவ்ல தான் இருக்கீங்க. ஒன் ஃபைன் டே, நல்லா நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அது ஒரு மார்னிங் டைம். நீங்க ஸ்பீடா ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளிய வரீங்க. "மாமா, மாமா, மாமா ஒரு நிமிஷம் எழுந்துரு மாமா" அப்படின்றீங்க. ஆனா அதில எதுவுமே கண்டுக்காம, அவன் அகைன் டர்ன் பண்ணி படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்றான். நீங்க உங்களுக்கு பொறுமைலாம் நீங்க இழந்து, டேவோட கைய பிடிச்சு அப்படியே இழுத்து அவர உட்கார வைக்கிறீங்க. "என்னடி வேணும் உனக்கு? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டியா? இன்னைக்கு தான் காலேஜ் லீவ் இல்ல. இப்போ எதுக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் எழுப்புற? ஆ? என்ன தூங்க விட்றி" அப்படின்னு சொல்லி அவன் படுக்க போறான். நீங்க உங்க கையில இருக்கிற பிரெக்னன்சி கிட்ட காமிக்கிறீங்க. "என்னது? தெர்மாமீட்டரா? விளையாடாத மாமா. இது பிரெக்னன்சி கிட். அதுக்கு என்ன இப்போ?" "மாமா நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்." "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இவரு? பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு சொல்றான். அப்படியான்ட்டு படுத்துட்டாரு. கடவுளே! இவருகிட்ட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் பாத்தியா? அது என்னோட தப்பு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அத சைட்ல வச்சுட்டு, நீங்க கீழ போயிட்டீங்க. கால் பண்ணி உங்களோட பேரண்ட்ஸ்க்குலாம் சொல்லிட்டீங்க. அவங்களுக்கு எல்லாமே செம்ம ஹாப்பி. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 10 மணி போல இருக்கும். எழுந்து இப்ப தான் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு கீழ வரான். நீங்க ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. உங்க பக்கத்துல வந்து உட்காந்து உங்களோட ஷோல்டர்லயே அவனோட தலைய சாய்ச்சுட்டு, "பொண்டாட்டி எனக்கு ஒரு கனவு வந்துச்சுடி இப்போ." "என்ன கனவு?" "அதுவா, நீ ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஸ்பீடா ஓடி வர. நான் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கேன். சரியா? என்ன நீ எழுப்பி, உன் கையில இருக்கிற பிரெக்னன்சி கிட்ட காமிச்சு, 'நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் மம்மா' அப்படின்னு நீ சொல்ற. ஓ! அப்புறம் என்னாச்சு?" "நான் என்ன பண்ணேன்,
சும்மா விளையாடாதடி போடி அப்படின்னு சொல்லிட்டு நான் படுத்து தூங்கிட்டேன்டி. ஓஹோ! என்னடி? ஓஹோ! அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இது ரியலா இருந்திருந்தா எவ்வளோ ஹேப்பியா இருந்திருக்கும்ல? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்ப நீங்க, "என் மக்கு புருஷனே! உனக்கு இது கனவு மாதிரி இருக்கு. அப்புறம் கனவு தானடி. போடா மாமா" அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போக பார்க்குறீங்க. அவங்க கைய பிடிச்சு ஸ்டாப் பண்ணி, "என்னடி சொல்ற? இது கனவு இல்லையா?" "கனவு இல்ல மாமா. உண்மையாவே நான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வந்து பிரெக்னன்சி கிட்ட தான் மாமா உன் கையில காமிச்சேன்." "ஏய் விளையாடாதடி." "ஆமா மாமா. நான் உண்மையாவே பிரெக்னன்ட்டா இருக்கேன். அதுதான் நான் உன்கிட்ட காமிச்சேன். ஆனா நீ என்னடான்னா படுத்து தூங்கிட்ட. நான் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் தெரியுமா?" "வயன்? ஆர் யூ சீரியஸ்? விளையாடலையே?" "இல்ல மாமா. நான் வீட்ல இருக்க எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிட்டேன்." "வயன், என்னால நம்பவே முடியலடி. நம்பி தான் ஆகணும். இப்ப நான் அம்மாவாயிட்டேன். நீ அப்பாவாயிட்ட மாமா. நான் எவ்வளோ ஆசையா வந்தேன் தெரியுமா?" "சாரிடி, சாரிடி. என் செல்லம் என்ன மன்னிச்சிரு." அப்படின்னு சொல்லிட்டு உங்கள தூக்கி சுத்துறான். நீங்க சிரிச்சுக்கிட்டே அவன பார்க்குறீங்க. உண்மையாவேவா? என்னால சத்தியமா நம்ப முடியல. நான் அப்பாவாயிட்டேனா? கடவுளே! நான் அப்பாவாயிட்டேன். ஐயோ! அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்ளோ ஹேப்பியா இருக்கான். நீங்க தேவிய சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அவங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ சோ மச். லவ் யூ டூ மாமா" அப்படின்னு சொல்லி நீங்க அவனோட ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றீங்க. ஸோ, நீங்க இங்க இப்படி கொஞ்சிட்டுருக்கும்போதே, உங்களோட ஃபேமிலி, டேவோட ஃபேமிலின்னு எல்லாருமே வந்துட்டாங்க. நீங்க அவங்களோடலாம் ஜாலியா பேசிட்டுருக்கீங்க. ஜிம்முன்னு கூட வந்திருக்கான். இப்படி நீங்க அவங்களோட பேசிட்டுருக்கீங்க. இந்த சைடு வந்தா ஜிம்முனும், டேவும் வந்தா நின்னுட்டுருக்காங்க. "ஒரு வழியா நீ நெனச்சத சாதிச்சுட்டல்ல?" அப்படின்னு ஜிம்முன் டேவ பார்த்து கேட்டதும், "நான் என்னடா நெனச்சேன்? நான் என்ன சாதிச்சேன்?" "டேய் டேய் டேய்! எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகலடா. அதுக்குள்ளேவா என்ன பிரெக்னன்ட் ஆக்கிட்ட? மச்சான் அவ்ளோ காஞ்சு போயிருந்தியா? டேய் சும்மா இருடா. நீ சொன்னேன்னு தான் நான் அவ்வளோ நாள் கண்ட்ரோலா இருந்தேன். அதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல. இதுக்கப்புறம் நான் யாருக்கு பயப்படணும்? அதனால தான். அப்போனா ஒரு நாள் கூட விடல போல. டேய் வயனுக்கு அண்ணா மாதிரி பேசுடா. ஐயோ! இப்போ தான் தெரியுதா சாருக்கு வயனோட அண்ணான்னு. நான் என்னதான் வயனோட அண்ணாவா இருந்தாலும், நான் உன்னோட ஃப்ரெண்டு மச்சான். நான் இப்படி தானே பேசணும். ம் போடா! அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க 2 பேர் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்தவங்கலாம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஒரு நைட்டு போல கெளம்பிட்டாங்க. உங்களோட பேரண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. மத்தவங்க எல்லாருமே கெளம்பிட்டாங்க. ஸோ, இப்படியே தான் ஒரு 1 மந்த் போது. ஆஃப்டர் 1 மந்த் இன்னைக்கு தான் உங்களோட ரிசல்ட். ஸோ, நீங்க ரொம்பவே நர்வஸா இருக்கீங்க. இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு பக்கம் நீங்க நல்லா தான் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு தைரியம். பிகாஸ் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தது நம்ம டே இல்லையா? ஸோ, நீங்க எல்லாத்துலயுமே நல்ல மார்க் தான் எடுத்திருப்பீங்க. ஆனா, எவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியல. அதனால நீங்க வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ, ரிசல்ட் போர்ட்டலும் வந்துருச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க்கு. உங்களுக்கு அவ்ளோ ஹேப்பி. டேக்லாம் சொல்லவே வேணாம். "என்னடி எனக்கு சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸ் குடுத்துட்ருக்க நீ?" "மாமா எனக்கே தெரியல. எனக்கு தெரிஞ்சு நீ எனக்கு சொல்லிக் குடுத்ததுனால தான் நான் யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருப்பேன் போல" அப்படின்னு சொல்றீங்க. ஸோ டேவும், "அப்படிலாம் இல்லடி. நான் என்னதான் சொல்லிக் குடுத்துருந்தாலும், புரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதுனது நீ தான. ஸோ மொத்த கிரெடிட்ஸும் உனக்கு தான்." "சரி மாமா. உனக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். நம்ப 2 பேருனால தான் நான் யூனிவர்சிட்டில ஃபர்ஸ்ட் மார்க் வந்திருக்கேன். இப்போ ஓகேவா?" "ம். ஓகே." அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ, இப்படியே ஒரு ஃபியூ டேஸ் போது. லைக் ஒரு 3 வீக்ஸ் வச்சுக்கோங்களேன். ஒரு 3 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்க யூனிவர்சிட்டிலயே ஃபர்ஸ்ட் மார்க்குன்றதுனால, உங்கள கங்ராட்ஸ் பண்ற விதமா ஒரு ப்ரோகிராம் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில நீங்க மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டிலயே டாப் 10 ஸ்டூடண்ட்ஸ இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ, அந்த ப்ரோகிராமும் ஒரு வழியா ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்ப எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் தான் குடுக்குறாங்க. ஸோ, ஒன் பை ஒன்னா கூப்பிட்டு குடுத்துட்ருக்காங்க. ஃபைனலா அதாவது லாஸ்ட்ல நீங்க தான் வரீங்க. டே உங்களுக்காக குடுக்கணுன்றதுக்காக எழுந்துக்கிறான். அவன் ஸ்டேஜ்ல தான் இருந்திருப்பான். ஸோ, அவன் கையால உங்களுக்கு கிஃப்ட் குடுக்கணும்னு உங்களுக்கும் ஆசையா இருந்திருக்கும். ஸோ, நீங்க எதிர்பார்த்த மாதிரி டேவே உங்களுக்கு கிஃப்ட் குடுக்குறது உங்களுக்கு ஹேப்பியா இருக்கு. நீங்க எழுந்து வரீங்க. டேவும் எழுந்து வந்து ஃப்ரண்ட்ல நிக்கிறான். அப்போ டே வந்து உங்களுக்கு கிஃப்ட் குடுத்துட்டு, "கங்கிராச்சுலேஷன் வயன்.
தேங்க் யூ சார் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த கிஃப்ட்ட வாங்கிட்டு கீழ போலான்னு போக பாரீங்க. அப்போ உங்களோட பிரின்சிபல், "வயன், சார் யுனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன். ஏதாச்சி மத்த ஸ்டூடண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லிட்டு போலாம்ல? அவங்களுக்கும் ஸ்டடீஸ்ல எப்படி படிக்கணும்னு ஒரு தாட் வரும்ல? நீ சொல்லிட்டு போ." "சார் நான் எப்படி?" "சொல்லிட்டு போ பரவால்ல." "சரி ஓகே சார்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மைக் வாங்கிட்டு, "ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், ஆக்சுவலி நான் சொல்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. நான் எப்பவும் போல தான் படிச்சேன். ஆனா, நான் யுனிவர்சிட்டிலே ரேங்க் ஹோல்டரா வருவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அதுக்கு ஒரே ஒரு பெர்சன் தான் காரணம். அவரு இல்லன்னா, கண்டிப்பா நான் இவ்ளோ தூரம் வந்திருப்பேனான்னு கேட்டா சத்தியமா எனக்கு தெரியல. ஏதோ நம்ம படிக்கிறோம், மார்க் எடுக்கிறோம் அப்படின்னு இருந்திருப்பேன். ஆனா, அவரால மட்டும் தான் இப்போ நான் இங்க நின்னுட்டுருக்கேன். ஸோ, நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்லணும். ஸோ, நான் இங்க அட்வைஸ் பண்றேன்னு நெனைக்காதீங்க. உங்க எல்லாரோட லைஃப்லயுமே நம்பள டேக் கேர் பண்ணிக்க, நமக்காகவேன்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க சொல்றத கண்டிப்பா கேளுங்க. பிகாஸ் அவங்களால மட்டும் தான் நம்மள ஒரு நல்ல ஸ்டேஜ்க்கு கொண்டு வர முடியும். நான் அவர் சொன்னது கேட்டதால, இப்ப நான் இங்க வந்திருக்கேன். ஸோ, நீங்களும் கண்டிப்பா யுனிவர்சிட்டியோட ரேங்க் ஹோல்டரா வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ, தேங்க் யூ. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்ப உங்களோட கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றான். உங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ், ப்ரொஃபசர்ஸ்ன்னு எல்லாருமே செம்ம ஷாக்டா டேவ தான் பார்க்குறாங்க. நீங்க சார் என்ன பண்றீங்க? எல்லாரும் பார்க்குறாங்க. கைய விடுங்க. ஏய் ஒரு நிமிஷம் நில்லுடி. அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்க வாங்கிட்டு, ஹலோ ஸ்டூடண்ட்ஸ், ஹலோ ப்ரொஃபசர் சார், ஹலோ பிரின்சிபல் சார். உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். இப்ப இல்ல. ரொம்ப நாளாவே நான் மறைச்சிட்ருக்கேன்னு தான் சொல்லணும். ஃபைனலா நான் சொல்ல வேண்டிய டைம் வந்துருச்சு. அது என்னன்னா, வயன் இவ்ளோ நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தான்ல, என் லைஃப்ல ஒரு பெர்சன் இருந்தாங்க. அவங்களால மட்டும் தான் நான் இவ்ளோ தூரத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு, அந்த பெர்சன் வேற யாரும் இல்ல. நான் தான். அப்டின்னதும் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. எல்லாரும் "என்ன?" அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ம். ஆமா. அந்த பெர்சன் நான் தான். நான் வயனோட ரிலேட்டிவ் மட்டும் கிடையாது. நான் வயனோட ஹஸ்பண்டும் கூட. அப்படின்னதும் எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. வாட்? அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. எனக்கு தெரியும். நான் இத சொன்னா எல்லாருக்குமே ஷாக்கா இருக்குன்னு சொல்லி. ஆமா. எனக்கும் வயனுக்கும் மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ்க்கும் மேல ஆகுது. ஸோ, நான் இத தான் உங்ககிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு நெனச்சேன். வயனுக்கும் அதுதான் ரொம்ப ஆசை. அதுவும் இல்லாம இப்போ வயன் பிரெக்னென்ட்டா இருக்கா. யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து என்ன ரொம்ப பெருமைப்படுத்தியிருக்கா. இந்த இடத்துல நான் தான் வயனோட புருஷன்னு சொல்றதுல எனக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அவளுக்கும் அதுதான் ரொம்ப ஆசை. ஸோ, அதனால தான் எல்லாருக்கும் முன்னாடி நான் அவ தான் என்னோட ஒய்ஃப். நான் தான் அவளோட ஹஸ்பண்டுன்னு சொல்லணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃபைனலா அந்த டேவும் வந்துருச்சு. இப்போ டர்ன் பண்ணி உங்கள தான் பார்க்குறான். உங்க 2 பேருக்கு நடுவுல அப்படி ஒரு ஐ கான்டாக்ட். கீழ இருக்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஊன்னு கத்த ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ உங்க கண்ண பார்த்துக்கிட்டே, "ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ ஸோ மச்" அப்படின்னு சொல்றான். உங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பி. அதுக்கு மேல ஸ்டூடண்ட்ஸு, ப்ரொஃபசர், பிரின்சிபல்னு எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டான். உங்களுக்கு இது எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நீங்க ப்ளஷ் பண்ணிட்டு நின்னுட்ருக்கீங்க. "ஐ லவ் யூ டூலாம் சொல்ல மாட்டியாடி? ம். மம்மா சைலண்ட்டா இருங்க" அப்படின்றீங்க. நீங்க பொறுமையா சொல்லியிருப்பீங்க. உங்களுக்கு க்ளோஸா இருந்ததால, அவனோட மைக்ல நீங்க பேசுறது கேட்டு எல்லாருக்குமே கேட்டுருக்கும். எல்லாருமே "ஓஹோ!" அப்படின்னு கத்துறாங்க. உங்களுக்கு ஒரே சிரிப்பா போச்சு. நீங்க டக்குன்னு கீழ ஓடி வந்துட்டீங்க. உங்க பின்னாடி ஓடி வந்துட்டான். உங்களுக்கெல்லாம் அவ்ளோ ஹாப்பி. நீங்க டைட்டா ஹக் பண்ணிட்டு, "எதுக்கு மம்மா இது எல்லாத்தையும் பண்ற? பிகாஸ் நீ என்ன ஹாப்பியா வச்சுக்கிட்டல்ல. எல்லாருக்கும் முன்னாடி என்ன பெருமைப்படுத்தியிருக்க. ஸோ, நீ தான் என்னோட ஒய்ஃப்ன்னு சொல்றதுனால என்ன ஆயிடப்போது? ம்.
அப்படி இல்ல. எதுக்கு நான் லவ் பண்றேன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொன்னேன். எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருந்துச்சு தெரியுமா? அதனால என்னடி? போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைட்டா ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே மிஸ். இந்த ஒன் ஷாட்ட நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் லவ் யூ ஆல். பை பை.